கர்ணனின் கருணை. ஒரு நாள் கர்ணன் தன்னுடைய அரசவையில் இருந்தபோது ஒரு முதிய மனிதர் அவனிடம் வந்து, மகானுபாவா, எனது குடும்பத்திற்காக எனக்கு சிறிது சந்தனம் வேண்டும் என்று கேட்டான். அந்த நாளில் கர்ணனின் அரண்மனையில் சந்தனம் கிடைக்கவில்லை. ஆனால் அவன் யாரிடமும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். உடனே கர்ணன் தனது அரண்மனையின் மரப்பொறியை அழைத்து தனது சொந்த தோளில் இருந்த சதுப்பகுதியை முறித்துக் கொண்டு அந்த மனிதருக்கு தர ஆரம்பித்தான். இதை கண்ட அமைச்சர்கள் அதிர்ச்சி அடைந்து, மகாராஜா, உமக்கு இது போன்ற வேதனை ஏன்? வேறு வழிகளில் சந்தனம் கிடைக்கும் என்றனர். கர்ணன் மென்மையாக சிரித்துக்கொண்டு, நான் ஒருவரிடம் எதையும் வாங்க மாட்டேன். ஒருவன் என்னிடம் தானம் கேட்டவுடன் உடனே கொடுக்க வேண்டும். அது என்னுடைய தர்மம் என்றான். அந்த முதியவன் உண்மையில் சூரிய தேவன் என அறியப்பட்டது. அவன் கர்ணனை ஆசீர்வதித்து, உன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டான். இக்கதை கர்ணனின் அளவில்லாத தாராள மனத்தையும் அவர் எப்போதும்